நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்ப துறை சார்பாக பழங்குடியின மக்கள் வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் பொருட்களை பொதுமக்களுக்கு எளிதான முறையில் விற்பனை செய்ய வலைதள பக்கம் வெப்சைட் துவங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கொடைக்கானலில் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள உயிரி தொழில்நுட்ப துறையினர் விவசாயிகள் பயிரிடும் பயிர்களுக்கு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படும் காப்பு உரிமை மற்றும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலை சுற்றி வசிக்கும் பழங்குடியினர் வனப்பகுதியில் உள்ள மலைத்தேன் வகைகள், முடக்கத்தான் கிழங்கு மற்றும் மலைப்பகுதியில் விளையும் கிழங்கு வகைகள், சாம்பிராணி, காட்டு கருவேப்பிலை, ஈச்சங்குருத்து, கடுக்காய், நிலவேம்பு, காட்டு இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் இயற்கை சார்ந்த கைவினைப் பொருட்களையும் பொதுமக்களுக்கு எளிதாக விற்பனை செய்யும் விதமாகவும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாகவும் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக popco.com பலியர் பேழையர் கொடைக்கானல் என்பதை குறிக்கும் விதமாக popco.com என்ற வலைதளம் வெப்சைட் உருவாக்கப்பட்டு துவங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெப்சைட்டில் வனப்பகுதியில் சேகரிக்கும் பொருட்கள் மற்றும் விதைகள், மரங்களிலிருந்து கிடைக்கும் பாசான், அதன் இலைகள், கொட்டைகள் கொண்டு 150 வகையான இயற்கை அணிகலன்கள், கீ செயின்கள் குறித்த பொருட்கள் மற்றும் எந்த மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பொருள் என்ற விளக்கமும் தனித்தனியே விற்பனை செய்ய உள்ள பொருட்களுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதியில் பழங்குடியினர் சேகரிக்கும் பொருட்கள் அனைத்தும் இன்று அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக கருத்தரங்கு கூட்டத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இயற்கை காதணிகள் உருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. மாணவிகளை பெரிதும் கவர்ந்தது. இந்த அணிகலன்கள் செய்வதற்கு உயிரி தொழில்நுட்ப துறையினர் சார்பில் பழங்குடியின பெண்களுக்கு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த விழாவில் கொடைக்கானலில் விளையும் மலைப்பூண்டினை கலப்படமில்லாத மலைப்பூண்டு என்பதை உறுதி செய்ய PCR கிட் மூலம் கண்டறிய PCR கிட் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. விழா முடிவில் பழங்குடியின மக்கள் தாங்கள் வைத்திருந்த பழங்கால வாத்தியங்களை இசைத்து அசத்தினர். அதேபோல பழங்குடியின பெண்கள் தங்களின் பாரம்பரிய பாடலை பாடியும் கும்மி அடித்தும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை மூலம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும் மலைப்பூண்டிற்கு கடந்த சில ஆண்டுகளாகவே வருடங்களுக்கு முன்பாகவே புவிசார் குறியீடு பெற்று கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்ற உறுப்பினர், ஏராளமான பழங்குடியினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் மூலமாக மதர் தெரேசா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற இந்த பழங்குடி மக்களுக்கு பயிற்சி மற்றும் அவர்கள் செய்த பொருட்களை சந்தைப்படுத்துகிற இந்த முயற்சியில் இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மலைவாழ் மக்களுடைய அவங்களுடைய திறமைகளை கண்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் அறிவியல் தொழில்நுட்பம் மூலம், அதுவும் குறிப்பாக இந்த மதர் தெரேசா பல்கலைக்கழகத்தினுடைய உயிரியல் தொழில்நுட்ப துறையோடு இணைந்து இன்றைக்கு இந்த பயிற்சி முகாம் இந்த பழங்குடி மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2 முக்கிய நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கிறது. ஒன்று, இந்த மலை பூண்டினுடைய முக்கியத்துவத்தை புரிந்த இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த புவிசார் குறியீடு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதனுடைய விளைச்சலும் அதிகரித்திருக்கிறது, அதனுடைய விற்பனையும் அதிகரித்திருக்கிறது.